என் இனிய நல் உறவின் உறவுகளை, நாம் இன்று 2/9/25 இருக்கின்றோம். 4ஆம் நாள், அன்னையின் நவநாள். நாம் இன்று எடுத்த தலைப்பு பொறுமை. நாம் இன்று தூய ஆவியானவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. அன்னை மரியா நமக்காக தினம் இறைவனிடம் வரங்களை பெற்றுத்தரும் வாய்க்காலாக இருக்கின்றார். தினம் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 103, 14, 13, 14, 15. தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் நமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதர் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். நாம் கொண்ட தலைப்பு பொறுமை. அன்னை மரியா போல உலகில் யாருமே பொறுமையாக இருந்ததில்லை. உதாரணத்திற்கு கூட நாம் யாரையும் சொல்ல முடியாது. இன்றைய வாசகம் 1 தெசலோனிக்கர் 5:1, 6, 9, 11. நாம் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள் அல்ல. நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடு அறிவு தெளிவோடு இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 4:31-37. இயேசு கப்பர்நாம் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்த வேளையில் அங்கு தொழுகை கூடத்தில் ஒரு பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அவர், ஐயோ நசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. ஏன்னா பிசாசுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கடவுளை தெரியும். ஏன்னா அவரோடு இருந்தது தானே. அதனால் அப்பொழுது அவர் வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் அவரை விட்டு போய்விட்டது. திகைப்படைந்த மக்கள் இயேசுவை பார்த்து எத்தனை ஒரு வல்லமை இவருக்கு என்று ஆச்சரியப்பட்டனர். இயேசுவின் போதிக்கும் புனிதப்படுத்தும் பணி, வழி நடத்தும் பணி என நீளும் மேய்ப்பு பணி பட்டியலில் குணமளிக்கும் பணியே அதிகமாக நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குணமளிக்கும் பணியே முழு மனித ஆளுமையின் விடுதலை பணி என உணர்ந்திருந்தார் இயேசு. மக்களை உடல் மன நோயிலிருந்து, குறிப்பாக அச்சம், பலவீனம், குழப்பம், நம்பிக்கை தளர்ச்சி, கையறு நிலை, விரக்தி என மக்கள் சந்திக்கும் அன்றாட மனநோயிலிருந்து விடுதலை தருகின்றார், குணமாக்குகின்றார். இப்பணிகள் தந்தையோடு கொண்ட நெருக்கமான உறவு நிலையாலும், தூய ஆவியாலும், வல்லமையாலும், அதனால் கொண்டிருக்கும் அதிகாரத்தாலும் இயேசுவுக்கு கை கூடுகின்றது. இறைவனோடு நாம் கொண்டிருக்கும் உறவு நிலையில் நாமும் தீமையிலிருந்து வெற்றி காண்பது உறுதி. இயேசு நம்மோடு இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி காண முடியும். ஒரு முறையாவது ஒருவர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை அனுபவித்தால்தான் அதனுடைய வேதனை என்னவென்று புரியும். ஒரு நாளாவது ஒரு வேளை பட்டினியாக இருந்தால் பசி என்பது என்னவென்று தெரியும். ஒரு நாளாவது பணம் காசு கையில் இல்லாமல் இருந்தால் வறுமை தெரியும். இதுபோல் ஒரு கவிஞர் எல்லாவற்றையும் விவரிக்கும் பொழுது, ஒரு நாளாக மனிதராக வாழ்ந்து பாருங்கள் என்கிறார். நாம் மனிதர்களாக வாழ்வது நாம் மனிதர்களாக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் மனித உருவில் மறு உருவ எடுத்தார். அவர் வார்த்தை மனு உருவானார் என்பது வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அவர் மனிதராகவும் உருவெடுத்தது. நாம் மனிதர்கள் என்பது நம்மை எடுத்துக்காட்டாக அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு உலகிற்கு வந்தார். நம்மை போல வாழ்ந்தார். ஆனால் நம்மை போல் அல்ல. அவர் புனித தன்மையில் நாம் கடுகளவு கூட கிடையாது. அந்த புனித தன்மையோடு அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஆனால் அவருக்கு பசி இருந்தது, உறவு இருந்தது, கண்ணீர் இருந்தது, துக்கம் இருந்தது, வேதனை இருந்தது. இவை அனைத்தையும் நம்மை போலவே அனுபவித்தார். கடவுளும் மனிதனமாக சேர்ந்து வாழ்ந்தார். அன்னை மரியாவின் இந்த நாட்களில் அன்னையோடு நாம் சேர்ந்து தினம் அனுபவிக்கும் அனைத்து காரியங்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம்.
ஒரு பெரிய மரம், அமெரிக்கா போன்ற இடங்களில் அது இருக்கும். அந்த மரம் வளர்ந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தா ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த மரம் இருந்தது. அதனுடைய மரத்தினுடைய ஹைட் வந்து 270 முதல் 350. ஆனால் அந்த 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 மரம் அழிவே கிடையாது. ஆனால் அந்த மரத்தினுடைய இலை கூட ஊசி போன்று இருக்கும். தமிழில் செம்மரம் என்பார்கள், இங்கிலீஷில் சிக்வானியோ என்று. ஆனால் அந்த மரத்துக்கு எப்படி அந்த ஒரு வேர் அது எப்படி அது உருவாகும் என்றால், வேறு இடங்களில் தீப்பற்றி எரியுமா. தீப்பற்றி எரியும் பொழுது அதனுடைய புகை அந்த இதெல்லாம் கீழே விழுந்து அதிலிருந்து அந்த காய்கள் வெடித்து அதுக்கு மென்யூராக அமைஞ்சு அதுலேருந்து அந்த மரம் வளர்ந்து அதுக்கு அழிவே இல்லை. ஆனால் நாம் இறைவன் என்னும் தீயை பற்றி கொண்டிருக்கும் நம் ஆன்மா அழியாதவாறு இறைவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.